மக்கள்ல சில பேர் இருக்காங்க, ஈமானுடைய தேட்டம் குறித்து மணிக்கணக்கில் அழகாக பேசுவார்கள். கேட்போர் சடைவடையவே மாட்டாங்க, டயர்டாகவே மாட்டாங்க. முன்னோர்கள் இந்த மார்க்கத்துக்காக என்னென்ன தியாகங்கள் செய்துள்ளார்கள் தெரியுமா என்றெல்லாம் அழகாக பட்டியல் போடுவார்கள். அதே வேளை அதே தியாகத்தை செய்யும் வேளை ஒன்று அவர்களுடைய வாழ்க்கையில் வரும்போது அதுவரை அவர்கள் பேசியவை அனைத்தும் வெற்று வார்த்தைகள் தான் என்பதை அருகில் இருப்போர் உணர்ந்து கொள்வார்கள். முன்னோர்கள் என்னென்ன தியாகங்கள் செய்தார்கள் என்று மக்களிடம் அவர்கள் கூறிய வரலாறுகளில் இருந்து சுயமாக சொந்தமாக எந்த பாடத்தையும் அவர்கள் படிக்கல. அதனாலதான் நானும் நம்பிக்கை கொண்ட முஸ்லீம் தான் என்று சொல்வோரை சோதிப்பது என்பது அல்லாஹ்வுடைய நியதியாக இருக்கிறது. அல்லாஹ் கேட்கிறான், உண்மையில் இவர்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள் அனைவரையும் நாம் சோதித்தோம். அல்லாஹ் அவசியம் கண்டறிய வேண்டியுள்ளது உண்மையாளர்கள் யார், பொய்யர்கள் யார் என்பதை. சோதனைக்கு உள்ளாக்கப்பட மாட்டார்கள் என்று மக்கள் எண்ணிக்கொண்டார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அத்தியாயம் 29 வசனம் 2-3. இன்னும் சிலர் நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் சொல்றாங்க. அதே சமயம் அந்த நம்பிக்கையை சோதிக்கிறதுக்கு அச்சுறுத்தலோ நெருக்கடியோ தொந்தரவோ ஏற்பட்டுச்சுன்னா கோழையா மாறிடுவாங்க. உலகமே கதின்னு சரணடைஞ்சிருவாங்க. கொண்ட கொள்கைக்காக உயிர் தியாகம் செய்யறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் தங்களுடைய செல்வத்தையோ வகிக்கும் பதவியையோ கூட அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. படைப்புகள் தான் வாழ்வு, படைப்புகள் தான் மரணம் தருது, படைப்புகள் தான் வாழ்வு தருது, படைப்புகள் தான் வாழ்வாதாரத்தையும் கண்ணியத்தையும் தருகிறார்கள் என்பதாகவே அவர்களுடைய அச்சமெல்லாம் இருக்கும். நிறைய பெண்கள் கணவர் தான் வாழ்வு தர்றாரு, கணவர் தான் மரணம் தர்றாரு, எனவே அவருக்கு அடிமையா இருந்திரணுங்கிற மனநிலையில நிறைய பேர் இருக்கிறதையும் நாங்க பார்க்க தான் செய்யறோம். அல்லாஹ் தான் உண்மையாகவே வாழ்வையும் மரணத்தையும் தருபவன் என்பதை எப்போதும் மறந்து விட்டார்கள். அல்லாஹ் தான் கண்ணியத்தையும் இழிவையும் தருபவன்ற சிந்தனையே அவங்களுக்கு இருக்காது. அவ்வளவு பயம் மனசெல்லாம். ஏன்னா நிம்மதி கெட்டு போயிடக்கூடாது, இருக்கிற நிம்மதியும் கெட்டு போயிடக்கூடாது. அந்த வார்த்தையை நான் நிறைய கேட்டிருக்கேன். இருக்க நிம்மதியும் கெட்டு போயிடக்கூடாது, செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையும் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய வார்த்தைகள் நான் கேட்டிருக்கேன். அல்லாஹ் சொல்றான், மனிதர்களில் சிலர் உள்ளார்கள், நாங்கள் அல்லாஹ்விடம் மீது நம்பிக்கை கொண்டோம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் அல்லாஹ்வோட விஷயத்துல அவங்க துன்புறுத்தப்பட்டால் மக்கள் தரும் இந்த சோதனையை அல்லாஹ்வுடைய தண்டனை போல கருதி விடுகிறார்கள். ஆனால் உம்முடைய இறைவனிடமிருந்து வெற்றியும் உதவியும் வந்துவிடுமாயின் இவர்களே சொல்வார்கள், திண்ணமாக நாங்கள் உங்களுடன் தானே இருந்தோம் என்று. உலக மக்களின் உள்ளங்களில் உள்ளவற்றை அல்லாஹ் நன்கறிந்தவன் அல்லவா.